செந்தில் இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி கூட்டணி இருக்குங்க நாங்கள் தொடர்வோம்னு வெளியில் சொன்னாலும் செய்திகள் வருகிற செய்திகள் அப்படியா இல்லை. இப்போ சோடங்கர் அவர்களையே நம்ம எடுத்து சொல்லணும்னா டெல்லிக்கு போன பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி பற்றி குழு பேசிக்கும், அவங்க பேசிக்குவாங்க, பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது. நான் சோடங்கரே தொடர்ந்து வெளியில் பேசுகிறார். தாவேகாவோட செல்வாக்கு அதிகரித்து கொண்டு வருவது அதை நாங்கள் கவனிக்கிறோம், எங்கள் பலத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஷபீர் சொன்ன மாதிரி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் நாங்கள் அங்கே போய் தான் பேசுவோம், அதிக தொகுதி வேண்டும்னு பொது வெளியிலிருந்தே இந்த டிமாண்டை வச்சுட்டே இருக்கிறாங்கல்ல. என்னதான் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது இதை? இல்லை, 2-3 விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அது ஒரு தேர்தல் நேரத்துக்கான யுத்தின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை தாவேக்கா வரலைன்னா காங்கிரஸ் இதே டோனில் அணுகிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது, இயல்பாகவே இருக்குது. அது ஃபேக்ட் தான், உண்மை. அப்போ தாவேக்கா வரும்போது எங்களுக்கு எங்களுடைய டிமாண்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தாவேக்காவை காட்டி காட்டி பேசுகிற ஒரு அரசியல் யுத்தியாக, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக கூட அது இருக்கலாம். ஆனால் இது பிரேக்கிங் லெவலுக்கு இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த நிமிடம் போயிடுச்சா அப்படிங்கிறத என்னால் உறுதிப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஷபீர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் டெல்லிக்கு அழைச்சாங்க. டெல்லிக்கு அழைத்த பிறகு என்ன அங்கேருந்து அறிக்கை வந்துச்சு, என்ன சொன்னாங்க? மிக தீர்க்கமாக தெளிவாக திமுக கூட்டணி தொடர்கிறோம், கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக தலைமை பேசி முடிவு செய்யும், இங்கே யாரும் கருத்து சொல்லக்கூடாது, தனிநபர்கள் யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக யார் சொன்னா, இதே கேசி வேணுகோபாலும் சொன்னார். அங்கே இருக்கு மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ பிரேக் பண்றது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தால் அப்பவே அதை முடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க ஒரு கேள்வி, அப்போ சோடங்கர் அவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வீட்டோ பவர் கொடுத்துருக்காங்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய பலமும் அதான் பலவீனமும் அதான் சார். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், நீங்க சசி தரூர் சொந்த கட்சிக்கு எதிராகவே பேசுறாரு. சசி தரூர் காங்கிரஸ் இருக்காரா இல்லையா? இல்ல, அதுல செந்தில் நீங்க சொன்னதுல மறுப்பதற்கு இல்லை, எப்படி வேண்டாலும் நிகழலாம். ஆனா தன்மை புள்ளிகளை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேசுறோம். ஒரு கரார் தன்மை இருந்துகிட்டே இருக்கு. நீ இருக்கத்தானே செய்யும். இப்ப மத்த கட்சிகள்லாம் எங்களுக்கு இரட்டை இலக்க எல்லாரும் கூடுதல் தான் கேட்கறாங்க. ஆனா காங்கிரசின் தொனிய நீங்க 19, 21, 24 தன்மையில தான் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படிதான் இருக்காங்களா? அப்படி இல்ல. நீங்க இதுக்கு முன்பாக இதோட கூட வேகமா இருந்த காலமும் உண்டு. இதுக்கு முன்பாக வேகமா இருந்த 63 சீட் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த வேகம் இன்னைக்கு இருக்குதான்னு யோசிச்சீங்கன்னா அது இல்ல, அந்த டோன் மாதிரி இருக்குல்ல, அது வேற. அதுதான் இல்ல, புரியுது, அது புரிஞ்சுதான் நான் சொல்றேன். அப்போ டோன் அன்னைக்கு யார் பவர்ல இருந்தா, இன்னைக்கு ஸ்டேட்ல யார் பவர்ல இருக்கா, டோன்கள் மாறும், அதுக்கு அந்த மாதிரி மாறும். பிரச்சனை திமுக எப்படி இத பாக்குது? ரொம்ப சிம்பிள் சார். 2000 நாங்க இறங்க மாற்றோன்ற துணி காங்கிரஸ் கடைசியாக யார் யார் தனித்து போட்டியிட்ட வச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை கணிக்க முடியும். நீங்க அழகா ஒரு நியாயமான கருத்தை நீங்க ஒரு நெறியாளரா நியாயமா சொன்னீங்க. 350 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டோக்காரர் 750 ரூபா கேட்கறது தப்புன்னு நீங்க சொன்னீங்க, தீர்ப்பை சொல்லிட்டீங்க, நன்றி. இப்ப நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து என்ன கேட்கணும் நியாயமா அப்படிங்கிறத திமுக பார்க்கும். ஆட்டோக்காரருக்கு 750 ரூபா நியாயமா தோணலாம், பயணிக்கு நான் சொன்னது திரு செந்தில் பேச்சுவார்த்தைன்ற இடத்துல ஒரு இப்ப நம்மளுக்கே நம்ம மனசுல 250 ரூபா நினைச்சிருக்கோம்னா ஒரு 300 ரூபான்னா நம்ம பேசலாம். 250 ரூபாய்க்கு நீங்க 750 ரூபான்னு சொன்ன பிறகு எப்படி பேசுறதுன்னு அதான் உங்களை கேட்கறீங்க, எப்படி பேச போறீங்க? இல்ல, அதுதான் நியாயமான கேள்வி. அதனால அவங்களுக்கும் தெரியும், கேளு யார்ட்டா கேட்க, அண்ணன் தான் கேட்கறேங்கிற மாதிரி தான் இருக்கும் இது. நீங்க 2-3 விஷயத்தை நான் சொன்ன விட்டுறேன் சார். 2004 தேர்தல், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க, இங்கேயும் வெற்றி பெறாங்க. 2009 தேர்தல், ஒன்றியத்தின் ஆட்சி பிடிக்கிறாங்க, இங்கேயும் கணிசமான எம்பிக்களை பெறாங்க. 2014 2G வழக்கு, அது இது அரசு, பல குழப்பங்கள், சிக்கல், கூட்டணி உடைகிறது. ஒன்றியத்திலும் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கிறது. எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற முடியாத ஒரு சூழலுக்கு 52 சீட்டோட சுருங்குகிறது. தமிழ்நாட்டிலையும் ஒரு சீட்டு கூட திமுகவுக்கும் கிடைக்கல, காங்கிரஸுக்கும் கிடைக்கல. 2014 திருப்பி அடுத்தது 2019 40க்கு 39 சீட்டை ஜெயிச்சிங்க கூட்டணி சேர்ந்ததால. அப்பவும் ஒன்று யார் தான் லூஸ் பண்ணா, ஈவிகே இளங்கோவன்னா வந்து விட்டாரு தேனியில, இல்லைன்னா அதுவும் வந்திருக்கும் 40க்கு 40. இந்த முறை 40க்கு 40 இங்கே புதுச்சேரியோட சேர்த்து எடுத்து நீங்க 99 எம்பியோட எதிர்கட்சி தகுதியை இன்றைக்கு காங்கிரஸ் பெற்றிருக்கிறது, ஒரு வலிமையான எதிர்கட்சியாக நிற்கிறது. அப்படின்னு சொன்னா ஒன்றுபட்டு பயணித்ததால் கிடைத்த வெற்றி என்ன, பிளவுபட்டு நின்றதால் ஏற்பட்ட பாதகம் என்ன என்பது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். இல்ல, நல்லா தெரியுமான்றத நல்லா தெரியணும் தெரியணும். இப்போ 2000 தெரியுமான்றது இல்ல, நான் இப்ப சொல்றேன் சார், நம்ம எல்லா கட்சியும் அவர்களுக்கான இடங்களை கேட்பதற்கு உரிமை இருக்கு. அந்த இடங்களை எதன் அடிப்படையில் தீர்மானிப்பீங்க? வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தீர்மானிப்பீங்க. வாக்கு சதவீதம் எல்லோருடைய ஒரிஜினல் ஓட் பேங்க் என்ன அப்படிங்கறத அவங்கவுங்க தனித்து நின்ற தேர்தல் வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப கடைசியா யாரெல்லாம் தனித்து நின்றுருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 காங்கிரஸ் தனித்து நின்றது.
இல்லை நீங்க சொல்றதுல திரு செந்தில் நம்ம இன்னும் கூட நுணுக்கமாகவே பேசலாமே. ஷபீர் அவர்கள் சொன்னது இந்த அலைன்ஸ் இருக்கணும்னு நீங்க பேரத்தை நடத்துறீங்கன்னா அதனோட தன்மை வேறு, கோரிக்கைன்னு கூட வைக்கலாம். ஆனா அவங்களோட டிமாண்ட் வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றாங்கன்றது ஒண்ணு. ஒரு அணிக்குள்ள இருந்துகிட்டே தாவேகாவோட வாக்கு சதவீதம் அதிகமா நினைக்கல சார். இல்ல அப்படி நினைக்கல சார். அது ரொம்ப சிம்பிள் சார். நான் என்ன சொல்றேன், நான் இப்ப இப்படி கேட்கறேன், ரொம்ப சிம்பிள். ஒரே வார்த்தை. பக்கம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அம்மையாரோ மல்லிகார்ஜுன கார்கேவோ தாவேகா கூட்டணிக்கு நாங்கள் செல்லுகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் என்ன தூக்கிலையா போட்டு போறாங்க? நான் ரொம்ப சொல்றேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிறிஸ்டோடங்க நீங்க கொஞ்சம் பேசுங்க, வினு சக்கரவர்த்தி பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் இப்படி ஆளால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பேசுங்க, எப்படியாவது பேசி திமுகவுக்கு சண்டை ஏற்படுத்தி எப்படியாவது திமுக வந்து வேண்டான்னு சொல்லி இவ்வளவு ஏன் சிரமப்படணும்? சரி, இதுக்குள்ள டேட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல, நாள் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல. ஒரு வார்த்தை சார், தேர்தல் பக்கத்துல வந்து ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். தேர்தல் பக்கத்துல வந்து இப்ப ஷபீர் சொன்ன மாதிரி வேறு சிலர் விரும்புகிற மாதிரி இந்த கூட்டணியில ஏதோ பிரேக் ஆகுதுன்னு வைங்களேன். தேர்தல் நெருக்கத்துல ஒரு கூட்டணி உண்டாச்சுன்னா அது ஜெல் ஆகுமா? கூட்டணி தொகுதி பங்கிடலாம். இதெல்லாம் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸுடைய நோக்கம் கூட்டணி பிரேக் பண்ண வேண்டும் என்பது அல்ல. முதல்ல கூட்டணி பிரேக் பண்ணுங்கிறது காங்கிரஸுடைய நோக்கம் அல்ல. யாரோ ஒரு சிலருக்கு அப்படி நோக்கம் இருக்கலாம். இல்ல நம்ம நீங்க திரும்ப திரும்ப ஏதோ தலைமைக்கு மீறி தனிப்பட்ட கருத்தா நீங்க பாக்குறீங்க. நீங்க சோடங்கர் அவர்கள் திரும்ப திரும்ப பேசுறது வேணுகோபால், நான் என்ன கேக்குறேன், ஒரு புரிதலுக்காக கேக்குறேன். இது ராகுல் காந்தியினுடைய ஒப்புதலுக்கு மாறாக, அவர் விருப்பத்துக்கு மாறாக இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க? நான் சொல்றேன் சார், சோடங்கர் இன்னைக்கு எக்ஸாக்டா என்ன சொன்னாரு அப்படிங்கறத செல்லப்பிரந்தே சொல்றாரு. அவர் சொன்ன கருத்தை சிலர் திரித்து விட்டார்கள். அவர் பார்வையிலிருந்து அவர் அணுகிறார். பத்திரிகைகள் அதான் அப்படி சொல்றாரு. இப்போ சபீர் சொன்னதை எடுத்துங்க. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது இயல்புதானேன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். கரெக்ட் தானே சார்? இப்போ தேமுதிக அதிமுகவோடு பேச்சு நடத்தியதா இல்லையா? ஈஷா யோகா மையம் வரைக்கும் அந்த கூட்டணி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் மறுக்கலாம். தேமுதிக தன்மை விட்டு இல்ல தேமுதிக தன்மையில் அவங்க மீது அப்படி ஒரு பார்வை இருக்கு. எல்லா எலெக்ஷன் காங்கிரஸ்க்கு அப்படி இருக்கா? இல்ல காங்கிரஸ் இந்த வாட்டி ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்குங்கறேன். அவங்களுக்கு தாவேகாங்கிற ஒரு சாய்ஸ் கிடைச்சதுனால, தாவேகா சாய்ஸ் இல்லைன்னா கேட் க்ளோஸ் தானே. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வேற, கேட் க்ளோஸ் அப்படிங்கும்போது அவங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா இடங்களை அதிகமா வாங்குறதுக்காக ஒரு உத்தியா பயன்படுத்துறாங்க. இந்த உத்திக்கு அது ஒரு உத்தி, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கானா இருக்குது, தப்பு இல்ல. நம்ம எதையுமே மறுக்கல திரு செந்தில். அவங்க 100 கூட கேட்கலாம், அது அவங்களுக்கான உரிமை. இந்த போக்குகள் எதை உணர்த்துது சார்? இந்த போக்குகள் தங்களுக்கு கூடுதல் இடங்களை பெறுவது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம், விருப்பம். சரி, ஆனா எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறதுல அந்த கட்சி, மாநில கட்சியினுடைய தலைமை இருக்குல்லங்க. அதிமுக கூட்டணியில ஒரு சிக்கல் இருக்கு. டிடி தினகரன் சொல்றாரு, எங்களுக்கு சீட் யார் கொடுப்பான்ட்டாரு? என்டிஏ, பாஜக. பாமகவுக்கும் பாஜகன்ட்டாங்க, தமாகவுக்கும் பாஜகன்ட்டாங்க. இப்ப பாமகவுக்கு மட்டும் மேபி அதிமுக கொடுக்குன்னு நினைக்கிறேன். தமாகவுக்கும் பாஜக தான் கொடுக்க போகுது, டிடி தினகரனுக்கும் பாஜக தான் கொடுக்க போகுது. இதை விட இன்னைக்கு நயனா நாகேந்திரன் ஒன்னு சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? ஒரு சொன்னார்ல, அந்த மேட்டரே இல்ல நான் ஒரு வார்த்தை சொல்லல, இல்ல ஒரு வார்த்தை அது ஒப்பிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு சொன்னார்ல, இப்ப எப்படி சொல்லும்போது நயனா நாகேந்திரன் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நாம அமைச்சர்களாகவும் ஆவோம்னு சொல்றாங்க. இதனால அதிமுக கூட்டணி உடைஞ்சிருமா? அதிமுக கூட்டணி பிரேக் பண்றதுக்காக நயனார் அப்படி சொல்றாரா? இல்ல அவங்க அலைன்ஸ்குள்ள வந்துட்டு இப்பவும் அலைன்ஸ்ல திமுக இருக்குது. இல்ல இப்ப அந்த காங்கிரஸ் சார் அந்த கேள்விதான் நீங்க இப்ப ஒப்பிடுறீங்கல்ல. இப்ப ஒரே பாயிண்டா தான் நான் கேக்குறது வந்து, இப்ப இவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, இத திமுக எப்படி பாக்குது? 45 அதுதான் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இதெல்லாம் பேசி சமரசம் பண்ணல. ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை சார். அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. சரி, தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்களா சார்? இல்ல, அதனால கூட்டணி உடைஞ்சிருமா? சோ இந்த கூட்டணி உடையாதுன்னு நீங்க நம்புறீங்க? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்பதாலேயே கூட்டணி உடைந்து விடுங்கிற ஒரு வாதத்துக்கு வர்றீங்கல்ல. அத நான் உடையான்னு சத்தியம் பண்ண விரும்பல. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நான் சொல்றது, இன்னைக்கு நாம பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு அது போன்ற சான்றுகள் எதுவும் கிடைக்கல. எதுவுமே நம்மளும் முன்முடிவுக்கு வரல. ஆனா போக்குகளை பாக்குறப்ப, காங்கிரஸோட தன்மையை பாக்குறப்ப நீங்க என்ன உணர்றீங்கன்றதான் என் கேள்வி. நான் காங்கிரஸுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்றேன், கூடுதல் இடங்களை பெறுவதற்கான உத்தி. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சுருக்கமா. காங்கிரஸ் செய்த தவறுகளில் இருந்தே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இல்ல தமிழ்நாட்டில் இல்ல, ராஜஸ்தான்ல காங்கிரஸ், ராஜஸ்தான்ல 2018 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்கள் 99, பாஜக பெற்ற இடங்கள் 73. ஆனா பெர்சன்டேஜா பாத்தீங்கன்னா 0.5 தான் வித்தியாசம். காங்கிரஸுக்கு முடிச்சிடறேன் சார். காங்கிரஸ் எல்லாம் உதாரணம் எங்க தவறா போகுதுன்னா திரு செந்தில், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் திரு செந்தில். அங்க அவங்க பாத்தியப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு பொறுத்தவரை யார் பாத்தியப்பட்டவங்க? காங்கிரஸ் அங்க பாத்தியப்பட்டவங்களா இருந்தாங்க. இங்க அவங்க ஒரே ஒரு இதுதான் வராங்க, இழப்பது நீங்க தான் இழக்க போறீங்க. அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்ல வரேன். சொல்லி முடிச்சிட்டா கம்ப்ளீட் ஆகும், நேர்களுக்கு முடிச்சிடும். 2023
சிபிஎம்மும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி கட்சியும் காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணிக்குள் அழைத்திருந்தால் சிபிஎம் 16 இடங்களை 2 இடத்துக்கு வந்தாங்க. சரி. கூப்பிட்டுருந்தாங்கன்னா 2023 காங்கிரஸ் ஆட்சி எவ்வளவு விட்டாங்க தெரியுமா? வெறும் 2% விட்டாங்க. சிபிஎம் மட்டுமே 0.7%. ஓகே. இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, நீங்க அங்க 16 சீட்ல இருந்து 20 சீட் தான் சிபிஎம் கேட்டுச்சு. சரி. ஆனால் நீங்கள் அங்க கொடுக்க மறுத்ததால நீங்க அங்க ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது இல்ல, நீங்க கொடுத்தீங்களா? ஓகே ஓகே. இங்கேயும் திமுக இப்படித்தான் அணுகும். எல்லா கட்சியுமே இப்படிதான் இருக்கும், பேரம் இப்படித்தான் இருக்கும். இந்த பேரம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த நிமிடமும் நான் உறுதியா நம்புறேன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும். இல்ல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, தெரிவிக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் கட்சியின் கருத்து அல்ல அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அதாவது சோடாங்கருடைய கருத்து என்பது, அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக பொறுப்பாளர். அவர் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அது கட்சியின் கருத்து. யாரு அந்த மின்னுவதெல்லாம் பொன்னல்ல சொன்னது யாரு? சோடங்கர் தானே சார்? இல்ல கிறிஸ்டோடங்கருடைய கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னது யாரு? விஜய் வசந்த் சொன்னாரு. எம்பியா இருக்காரு. சரி, பட் என்ன சொல்றீங்க? இல்ல சார், அது அவருடைய இல்ல சார், பாயிண்டா நான் புரிதலுக்காக கேக்குறேன். சோடங்கர் பேசுவது ராகுல் காந்தியினுடைய குரலா இருக்க முடியுமா, இல்ல விஜய் வசந்த் சொல்றது ராகுல் காந்தியின் குரலா இருக்கு? நான் இப்படி சொல்றேன், சோடங்கர் பேசுவது ராகுல் காந்தியின் குரலாக இருக்குமா, செல்லப்பிறந்தகை பேசுவது ராகுல் காந்தியின் குரலாக? நான் உங்களை தான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்களேன். சோடங்கர் தானே சார் இதுக்கான என்ன இருக்காரு? அவருக்கு இது வார்த்தை குழுக்கு மட்டும் தான் தலைவர். அதுதான் அவர் தமிழ்நாடு இன்சார்ஜ் சார். அவர்தானே இன்சார்ஜ். இங்க மாநில தலைவர் யாரு? இருக்கட்டும் சார், பட் இதுல ரோல் யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஒரு வார்த்தையை சொல்லி புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க ஒரு இடத்தை மிஸ் பண்ற இடத்தை நான் சொல்றேன். புரிஞ்சு தான் சொல்றேன் விஜயன், ஒரு நிமிஷம். செல்லப்பிறந்தகையின் கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படி வந்துருமா? ஒரு இல்ல அப்படி இல்ல, அப்படி இப்ப இவர் அப்படி தான் சொன்னார். இல்ல அந்த இடத்துல செல்லப்பிறந்தகை அப்படி சொல்லியே தனிப்பட்ட கருத்து சொல்லியே அப்படி தான் சொன்னார். இல்ல செல்லப்பிறந்தகை பேட்டி இப்ப இல்ல அதுல ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். தேசிய இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான். தேசிய கட்சிகள் இயங்கியல் முறையில அவங்க ஒரு குழுவை போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் வைப்பாங்க. மாநில தலைவரை தாண்டி அவங்க யார குழுவை போடுறாங்கல்ல, அவங்க தான் தலைமையோட வாய்ஸ் இருப்பாங்க. அந்த குழு தான் எம்பவர்ட் பை காங்கிரஸ். எக்ஸாக்ட்லி செல்லப்பிறந்த எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாருங்கறத முடிஞ்ச அந்த பேட்டி கூட ப்ளே பண்ணுங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. என்ன சொன்னதான் பேசிருக்கீங்க. என்ன சொன்னாருன்னா, செல்லப்பிறந்தகை சொன்னாரு, கிறிஸ்டோடங்கரின் கருத்தை சிலர் திரிக்கிறார்கள் ஒன்று. அப்புறம் இன்னொரு முக்கியமா சொன்னாரு, விரைவில் ராஜ்யசபாவுக்கு எங்க கேண்டிடேட் போறாங்க, அந்த கேண்டிடேட் திமுக எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ராஜ்யசபாவிற்கு இங்கிருந்து அவங்க என்ன செய்றாங்க, நாமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கறது அவர் தான் சேர்த்து சொல்றாரு. பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் காத்துருங்க, ஒரே வார்த்தை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் காத்துருங்க, நான் மீண்டும் வரேன். ஒரு சில நாட்களில் ராஜ்யசபாவிற்கு ஒரு நாமினேட் பண்ண போற காங்கிரஸ் எப்படி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும்? ஓகே.